பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் தமிழ்நாடு ஐஎன்டிசி சார்பில் முதலில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து வருகிறேன். தமிழ்நாடு ஐஎன்டிசி மாநில பிரதிநிதிகள் மாநாடு 15/11/2025 அன்று மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றது. 1250க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் மாநாட்டிலே கலந்து கொண்டனர். மாநாட்டிலே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முக்கியமாக தமிழ்நாடு ஐஎன்டிசிக்கு புதிய நிர்வாகிகளை நியமிப்பது சம்பந்தமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு ஐஎன்டிசி தலைவராக பிஆர் ஜெகநாதன் ஆகிய நான் நியமனம் செய்யப்பட்டுள்ளேன். தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள எனக்கு தமிழ்நாடு ஐஎன்டிசியுடைய மற்ற நிர்வாகிகளையும் கமிட்டி மெம்பர்களையும் நியமிக்கின்ற அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஐஎன்டிசிக்கு புதிய நிர்வாகிகள் பலர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு ஐஎன்டிசியுடைய செக்ரட்டரி ஜெனரலாக திரு பி சீனிவாசன் அவர்களும், தமிழ்நாடு ஐஎன்டிசியுடைய ஒர்க்கிங் பிரசிடென்டாக திரு ஆதிகேசவன், திரு மனோகரன் போன்ற பலரும், தமிழ்நாடு ஐஎன்டிசியுடைய பொதுச் செயலாளர்களாக திரு சேவியர் அவர்களும், திரு நல்லமுத்து அவர்களும், திரு களஞ்சியம் அவர்களும், மற்றும் தமிழ்நாடு ஐஎன்டிசியுடைய மூத்த துணைத் தலைவர்களாக திரு சீனிவாசன் அவர்களும், திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களும், மற்ற உதவி தலைவர்களாக திரு அருள் பிரசாத் அவர்களும், செயலாளர்களாக திரு முரளி அவர்களும், முரளிதரன் அவர்களும், காரிய கமிட்டி உறுப்பினர்களாக ஸ்டீவன் மற்றும் இன்னும் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு ஐஎன்டிசியுடைய நிர்வாகிகளாக அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அல்லது அடுத்த மாநில மாநாடு நடத்தி தேர்தல் ஆண்டுகள் வருகையில் இந்த நிர்வாகிகள் தொடர்ந்து செயல்பட இருக்கின்றார்கள் என்ற செய்தியை தெரிவிப்பது நோக்கம். அதோடு மாத்திரமல்லாமல் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர்கள் புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ள மற்ற 4 சட்டங்களை அகில இந்திய ஐஎன்டிசி டாக்டர் சஞ்சீவ் ரெட்டி அவர்களுடைய தலைமையில் கடந்த பல ஆண்டுகளாக அனைத்து தொழிற்சங்கங்களையும், தேசிய அளவிலே உள்ள அனைத்து மற்ற தொழிற்சங்கங்களையும் ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைப்புக்கு தலைமை தாங்கி டாக்டர் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கடந்த 21ஆம் தேதி தொழிலாளர் விரோதத்திற்கு உண்டான சட்டங்களை எல்லாம் மோடி அரசு நிறைவேற்றும் வகையில் ஆணை பிறப்பித்து வழிகாட்டுதலை எல்லாம் கூறி வருகின்றனர். ஐஎன்டிசி பேரியக்கமும் மற்ற இதர அனைத்து தொழிற்சங்கங்களும் வன்மையாக கண்டிக்கிறோம். தொழிலாளர்களுடைய உரிமைகளை நசுக்குகின்ற வகையில் கொண்டு வரப்படுகின்ற எந்த ஒரு சட்டத்தையும் ஐஎன்டிசி மற்ற சகோதர தொழிற்சங்க இயக்கங்களும் தொடர்ந்து எதிர்த்து நின்று போராடும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். வருகின்ற 26ஆம் தேதி என்று கூட அனைத்து கட்சியுடைய கூட்டுக்குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த அனைத்து கட்சி கூட்டுக்குழு கூட்டத்தில் இதை பற்றி கலந்து ஆலோசனை அடுத்த கட்ட போராட்டங்களை அறிவித்து தொடர்ந்து மத்திய அரசை தீவிரமாக எதிர்த்து செயல்படுவது என்ற முடிவோடு தொழிற்சங்க இயக்கங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகின்றன.
இந்திய INTC தலைவராக கிட்டத்தட்ட 38 மாநிலங்கள் ஆகியவற்றில் இயங்கி வருகிற பிரதேச INTC அந்த அமைப்புகள் அனைத்தையும் கட்டுக்கோப்புடன் நடத்தி வருகின்ற தலைவர் டாக்டர் சஞ்சீவ் ரெட்டி. மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய வலதுசாரி இடதுசாரி இயக்கங்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாம் டாக்டர் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் தலைமையை ஏற்று அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை எடுத்து பல கட்ட போராட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள், நடத்தி இருக்கின்றார்கள். அந்த அரசு ஈவன் காங்கிரஸ் ஆட்சியின் போதும் INTC முன்னின்று அந்த தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை எதிர்த்து செயலாற்றி தொழிலாளர்களை ஒன்று திரட்டி அந்த நோக்கங்களை எதிர்த்து நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நம்ம தமிழ்நாடு INTC பார்வையாளர்களாக இந்த தேர்தல் நடத்துவதற்கு திரு சத்யஜித் ரெட்டி அவர்கள் நம்முடைய INTC உதவி தலைவர் மற்றும் செயலாளர் திரு சந்திரசேகர் சந்திரசேகர் அவர்களையும் அனுப்பி வைத்தார். அவர்கள் தலைமையிலே அந்த நடவடிக்கைகள் அந்த தமிழ்நாடு INTC பொது பிரதிநிதிகள் மாநாடு நடைபெற்றது. அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அனைத்து தீர்மானங்களும் ஒருமுறையாக தீர்மானிக்கப்பட்டது. தேர்தல் நடத்துவதற்கு திரு ஜெகநாதன் தமிழ்நாடு INTC தலைவராக இருந்து செயலாற்றி வந்த அவருக்கும் அவரை மீண்டும் தலைவராக செயலாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவருக்கு அதிகாரம் நிர்வாக குழு அமைப்பதற்கும் அனைத்து அதிகாரத்தையும் வழங்கி இருக்கின்றார். இப்போ முடிவுகள், தீர்மானங்கள் அனைத்தையும் பின்பற்றி வருகின்ற திரு ஜெகநாதன் அவர்கள் தலைமையிலான INTC மாநில குழு, தமிழ்நாடு INTC மாநில குழு முழுமையாக அவருக்கு எல்லா ஒத்துழைப்பையும் வழங்குகின்றது. எனவே தொழிலாளர்கள் இன்றைய சூழ்நிலையில் 24 சட்டங்களாக இருந்த 21 சட்டங்களாக இருந்த தொழிலாளர்கள் சட்டங்களை 4 சட்டங்களாக மாற்றி அரசுக்கு, அதாவது கார்ப்பரேட் கம்பெனிகள் அவர்களுக்கு முழுமையான சிகப்பு கம்பளம் விதித்து அவர்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்ய வேண்டும். தொழிலாளர்களுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும். அதற்கு 8 மணி நேர வேலை என்பது உலக மேற்கும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்கள் போராடி பெற்ற உரிமையை இந்த 12 மணியாக நீட்டிப்பதற்கும் அவர்களுக்கு தொழில் செய்வதற்கு இந்தியாவிலே முதலாளிகளுக்கு, அதாவது ஈஸ் ஆஃப் ஒர்க்,
அதாவது அவர்களுக்கு பல வசதிகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். தேசிய அளவிலே அனைத்து சம்மேளனங்களும் சங்கங்களும் தலைமையில் டாக்டர் சங்கரரெட்டி அவர்கள் தலைமையிலே போராடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய ஐஎன்டிசி தமிழ்நாடு கிளையினுடைய தலைவர் திரு ஜெகநாதன் அவர்களும் இந்த போராட்டத்திற்கு முழுமையாக ஆதரவு திரட்டுவதற்கு தொழிலாளர்கள் விரோத கொள்கைகளை நாம் எதிர்ப்பது என்கின்ற நடவடிக்கைகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.